வேதா, பின்ன என்னக்கா? எதுக்கு எல்லாரும் இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாரும் செஞ்ச காரியத்துக்கு நான் தான் அப்படி உட்கார்ந்திருக்கணும். இந்த வீடு எப்பவும் போல இருக்கணும். எல்லாரும் போய் அவங்க வேலையை பாருங்க. விஜய், அம்மா, காலேஜ்ல சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கு. நம்ம ஸ்டாஃப்ஸ் கூட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு. சரிம்மா. ஸ்னேகா, அத்தை. இன்னையில இருந்து நீயும் காலேஜுக்கு வரணும். சரிங்க அத்தை. ஆமா, சஞ்சய் எங்க? நைட் என் கூட தான் பேசிக்கிட்டு இருந்தான். இப்ப ரூம்ல பார்த்தேன், காணோம். காலையில இருந்து நானும் பாக்கலமா. அவன் நம்பருக்கு கால் பண்ணு. நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குமா? ஐயோ, எங்க போனா? விஜய், அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் விசாரிச்சு பாரு. சரிப்பா. சஞ்சய் இங்க வந்தானா? சரி. என்னாச்சுடா? யாருக்கு எதுவும் தெரியலையாமா? ஐயோ, அவசரப்பட்டு அண்ணன் ஏதோ தப்பா யோசிச்சிருக்க போதும் தெரியலையே. கடவுளே, அவனுக்கு ஒண்ணும் ஆயிருக்க கூடாது. அண்ணா ஸ்டாப் பண்ணிக்கீங்கண்ணா. சரி வா, பொறுமை. பொறுமையா ஆண்டி, ஆண்டி. வேதா, குடிக்கிற பழக்கமே இல்லாத நம்ம பையன் இப்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டான். இனி இது அதிகமாகுமே தவிர குறையாது. அவனால வித்யாவை மறக்க முடியாது. வேதா, அவதான் உலகம்னு வாழ ஆரம்பிச்சவன அவ இல்லாம வாழ சொல்றது முட்டாள்தனம். உன்னோட வீண் பிடிவாதத்தெல்லாம் விட்டுட்டு அவன் அவ கூட சேர்த்து வைக்கிற வழிய பாரு. நமக்கு நம்ம பையன் வாழ்க்கையை விட பழைய பகை ஒண்ணும் பெருசு இல்ல. வேதா, அதை செஞ்சு புரிஞ்சுக்க. என்ன ஆனாலும் சரி, நான் என்னோட முடிவுல இருந்து மாற மாட்டேன். இனி அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவளை பத்தி பேசாதீங்க. ஒன்னெல்லாம் எத்த புள்ள வாழ்க்கையை விட உனக்கு பிடிவாதம் பெருசா போச்சுல்ல. உன்னோட இந்த பிடிவாதத்தால உன் கண்ணு முன்னாடியே இந்த குடும்பமே நாசமாக போகுது. வேதா, அதை நீ பார்க்கதான் போற. அப்பவாது நீ திருந்திரியான்னு பாக்குறேன். வேதா, 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 எங்க போற? கொஞ்சம் நில்லு. விடுக்கா, இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். போச்சு, குடும்பத்துல நிம்மதியே இல்லாம போச்சு. சஞ்சய், என்னடா அம்மா கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசுற? என்னாச்சுடா உனக்கு? காயம் மூட. காயம் பட்டதுன்னா என் வழியில இருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படிதான் இருக்கும். டேய், எனக்காக நீங்க யாருமே கவலைப்பட வேணாம். ஏன்னா உங்க யாராலையும் ஒரு மண்ணும் பண்ண முடியாது. என் வித்யாவை என்கிட்ட திருப்பி கொடுக்கவும் முடியாது. வேதா, சஞ்சய் இவ்ளோ குடிக்கிறானா? பாத்தியாக்கா? பாத்தியா எவ்வளவு பாட்டில்ஸ் வாங்கி வச்சிருக்கான்னு? பாத்தியா? இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இது என்ன பையி? வேதா,
என்ன பண்ற வேதா? வேதா, வித்யா, தப்பான நேரத்துல வந்துட்டோமோ? கையில அருவா வேற வச்சிருக்கானே. அம்மா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. ஆமாவா? யாருக்கு யாரா மாமா? இங்க பார், நானே எந்த ஒம்புதும்பு வேண்டாம், எந்த பிரச்சனை வேண்டாம்னு ஒதுங்கி வாழ்றேன். உன் உசுர் மேல ஆசை இருந்தா மரியாதையா திரும்பி பார்க்க ஓடி போயிரு, இல்ல இந்த இடத்துல உன்னை வெட்டி போட்டுருவேன். டேய் மாணிக்கம், ஏன்டா இப்படி இருக்க? கோவத்துல எந்த நல்லதும் நடந்துராத, அத முதல்ல புரிஞ்சுக்க. டேய், என் பொண்ணு வாழ்க்கை நாசமாக்கிட்டு என்ன கோவப்படக்கூடாதுன்னு சொல்றியா? டேய், தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் நானே நேர்ல வந்து உன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லலாம்னு இருந்தேன். அதுக்குள்ள அவசரப்பட்டு நீ தாண்டா குட்டையவே குழப்பிட்ட. உன் பையன் என் பொண்ண கல்யாணம் பண்ணதே தப்பு, அதை நியாயப்படுத்துறியா நீ? டேய், நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி ஒன்னும் ஆக போறது இல்லடா. இனி நடக்க போறத பத்தி பேசுவோம்டா. இனி நடக்க ஒண்ணும் இல்ல மாமா. ஏமா, என்னமா நீயே இப்படி பேசுற? இதுதான் என் முடிவு மாமா. வித்யா, நான் தெரிஞ்சு எந்த தப்பும் செய்யல. ஒரு கோபத்துல அப்படி பேசிட்டேன். நான் பேசினது தப்புதான். வித்யா, என்ன மன்னிச்சிரு. அதுக்கு பதிலா நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். இப்படி என் கூடவே வாழ மாட்டேன். என் புறவே வேணாம், தலை முழுக்காத. கோவத்துல எங்க அப்பா கொலை பண்ணிருந்தா விட்டுருவீங்களா? மாமா மேல இருக்கிற கோபத்துலதான் என் அப்பா அவரை தள்ளி விட்டாரு. அது ஆக்சிடென்ட் ஆகி மாமா கோமாக்கு போனாரு. அது உன் அம்மா மறந்துட்டாங்களா, இல்ல என் அப்பாவை மன்னிச்சுட்டாங்களா? வித்யா, வேணும்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கு 1000 காரணத்தை அடுக்க முடியும். வேணும்னு நினைச்சா அதுக்கு காரணமே தேவையில்லை. நான் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். திரும்ப உன் முகத்துல கூட முழிக்க கூடாதுன்னு நினைச்சேன். எனக்கு கஷ்டப்படுத்தாம இங்க இருந்து கிளம்பு. வித்யா, டேய், அதை என் பொண்ணே சொல்லிட்டால, அப்புறம் என்ன? கிளம்புங்க. டேய், முட்டாள் மாதிரி பேசாதடா. அவன் பொண்ணு, இது அவங்க வாழ்க்கை பிரச்சனை, அதை நீ மறந்துடாத. அவதான் ஏதோ கோவத்துல பேசிக்கிட்டு இருக்கா, நீயும் அவளுக்கு ஏத்த மாதிரி பேசுற. டேய், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவளை வீட்டையே வாழா வெட்டியா வச்சிருக்க போற? ஒரு தகப்பனா அது உனக்கு அழகா? அவளுக்கு நீ புத்திமதி சொல்லுன்னு பார்த்தா? ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காதடா. நீ ரொம்ப தைரியமான ஆளா இருந்திருந்தா எப்போ என் பொண்ணுதான் வித்யான்னு உன் பொண்டாட்டிக்கிட்ட உண்மையை சொல்லி அந்த வீட்டுல இவ்வளவு சந்தோஷமா வாழ வச்சிருப்ப. இவ்வளவு நாள் நீ உண்மையை மறைச்சு அவளுக்கு இவ்வளவு பெரிய சிக்கலை உருவாக்கி இருக்க மாட்டேன். சரியான பாயிண்ட கேட்டுட்டு வந்துட்டா பேசுறதுக்கு. அதுதான் இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பாவும் இருக்கும். இதை எந்த ஒரு ஆளாலையும் மாத்த முடியாது. கழட்டி கொடு வித்யா. அதான் நான் வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்க. நான் கட்ட தலையை கழட்டி கொடு. என்னம்மா யோசிக்கிற? உன்னை கஷ்டப்படுத்தணும்னு எங்க யாருக்கும் இஷ்டம் இல்ல. இதான் நடைமுறை. உனக்கு விருப்பம் இல்லைன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. இவரு கூட போய் வாழ்ற வழிய பாரு. அதைத்தானே நாங்க எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். வித்யா, எனக்கு நல்லா தெரியும் உன்னால என்ன மறந்துட்டு வாழ முடியாது. உன் கோபத்தை நான் மதிக்கிறேன், அது நியாயம்தான். ஆனா அதுக்காக நீ எடுத்துக்கிற பாரு இந்த முடிவு, அது ரொம்ப தப்பு. வார்த்தை பெருசா வாழ்க்கை பெருசான்னு யோசிச்சா வாழ்க்கை தான் பெருசு. இப்படி எல்லாரும் கோவத்துல சொன்ன வார்த்தையை பிடிச்சு வச்சிட்டு இருந்தான்னு வையேன், யாரும் யார் கூடயும் சேர்ந்து வாழவே முடியாது. மன்னிக்கிறது தான் மனுஷ குணம். ப்ளீஸ் வித்யா, என்ன மன்னிச்சு ஏத்துக்க. என்ன மாணிக்கம், உன் பொண்ணு அமைதியா நிக்கிறா, நீ எதுவும் சொல்லாம நிக்கிற. இதுக்கு என்னதான் முடிவு? நீ
சொன்னா உன் பொண்ணு கேப்பாள்ல, அப்ப தாலியை கழட்டி கொடுக்க சொல்லு. ஏமா நீ இப்படி அமைதியா இருந்தா நாங்க என்னன்னுமா எடுத்துக்கிறது? நான் ஒண்ணும் விரும்பி போயெல்லாம் உன் பொண்ணு கட்டல தாலி கட்டல. என் தாத்தா என் காலை பிடிச்சு கட்டினாரு. அந்த ஒரு காரணத்தால தான் அவன் கட்டல தாலி கட்டினேன். அமெரிக்கால பிசினஸ் ஸ்டடிஸ் படிச்சுட்டு வந்த எனக்கு எங்க அம்மா எங்கெல்லாம் பொண்ணு பார்த்தாங்க தெரியுமா உனக்கு? ஆனா நான் ஸ்கூலுக்கே போகாத, எழுத படிக்க தெரியாது, உன் பொண்ணுக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தாங்க. வித்யா வித்யா வித்யா, வேண்டாமா வேண்டாமா வேண்டாமா. உங்களுக்கு உதவி செய்யலாம் தான் நீங்க சொன்ன உடனே பஞ்சாயத்தை கூட்டின. எங்க ஊரு பொண்ணு வாழா வெட்டியா இருக்கிறது எங்க மனசுக்கும் கஷ்டம் தானே. கடைசியா வித்யா எந்த முடிவுமே சொல்லாம போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? ஐயா, அவ என்ன இன்னும் முழுசா வெறுக்கலங்கிறத நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அது போதும். நான் எப்படியாவது அவ மனசை மாத்திடுவேன். இனி வித்யா இல்லாம நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். இங்கேயே தங்கலான்னு இருக்கேன். எங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு பார்த்து கொடுக்க முடியுமா? வீடா? என்ன தம்பி, இந்த ஊரே உங்களுக்கு சொந்தம். நீங்க என்கிட்ட வீடு கேக்குறீங்க? உங்க தாத்தா வீடு இருக்க. அவரு இப்ப ஊர்ல இல்ல. இந்த நேரத்துல அங்க போய் தங்குறது சரியா வராது. உங்க வீட்டுல நீங்க தங்கறதுக்கு உங்களுக்கு என்னங்க தயக்கம்? அதுல வித்யா வீட்டுக்கும் தாத்தா வீட்டுக்கும் ரொம்ப தூரம். அதான் வித்யா வீட்டு பக்கத்திலேயே ஏதாவது ஒரு வீடு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். தம்பி, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா இந்த ஊரே வித்யாவுக்காக நிக்குது. அத நீங்களும் பாத்தீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வீடு கொடுத்தா வித்யா கண்டிப்பா கோச்சுக்கும். வித்யா மாரி யாரும் உங்களுக்கு இங்க வீடு கொடுக்க மாட்டாங்க. தம்பி, நான் உங்களுக்கு வீடு கொடுக்கிறேன். ஏய் செல்வம், பாப்பா செல்வம், வா வா. நானே உன்னை வந்து பாக்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. நடந்த விஷயம் எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டேங்க தம்பி. நீங்க எடுத்திருக்கிற முடிவு தான் சரி. அது வித்யா வீட்டு பின்னால ஒரு சின்ன மாட்டுக்கோட்டை இருக்கு. அது நான் போட்டதுதான். ஆனா அது உள்ள எந்த வசதியும் இருக்காது. அதான். அத பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். தம்பி, இருப்பா, அவசரப்படாத. செல்வம், உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? உன் மச்சான் இந்த குடும்பத்தை கண்ணால கூட காணக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியுறான். அவன் எப்ப என்ன செய்வானே தெரியல. நீ அவங்க வீட்டுக்கு பின்னாலே உங்களை கொண்டு போய் குடி வைப்பியா? என்ன பண்ணிடுவா? இங்க பாரு, ராத்திரியோட ராத்திரியா குடிசையோட கொளுத்திடுவான் செல்வம். நீயே உன் மருமகளுக்கு வெள்ளப்படவை வாங்கி கொடுக்கலான்னு பாக்குறியா? ஐயா, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. ஏன்பா, அவன் குணம் தெரிஞ்ச ஆள். நீயே போய் இப்படி பேசலாமா? இது பாருங்க, எனக்கு என் மருமக வாழ்க்கை சரியாகணும். அதுக்காக நான் எந்த நிலைமைக்கு போகவும் தயாரா இருக்கேன். என் மச்சானும் அவன் மருமகனை கொல்ற அளவுக்கு மோசமானவன் கிடையாது. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. தம்பி, உங்களால இந்த மாட்டுக்கொட்டாயில வந்து தங்க முடியுமா? அதை மட்டும் சொல்லுங்க. ஏன்னா அது மாடு கட்டியிருந்த இடம். வித்யா எங்க இருக்காளோ அந்த இடம் தான் எனக்கு சொர்க்கம். நாங்க சந்தோஷமா தங்குவேன். அப்ப சரி. டேய், இங்க வா. நான் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். சரிப்பா, பாத்துக்க. டேய் சஞ்சய். டேய், குழம்பு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாரு. பா, டேஸ்ட் என்னப்பா டேஸ்ட்? சும்மா வாசனையே ஊரை தூக்குதே. நல்லா பாரு, நல்லா கையில ஊத்தி டேஸ்ட் பாரு. வா, என்ன ருசி, என்ன ருசிப்பா, சான்ஸே இல்ல.
என் பொண்டாட்டி கூட இந்த மாதிரி குழம்பு வச்சது இல்லப்பா. உன் பொண்டாட்டி? ஆமா. ஐயோ அப்பா, நீங்க கலக்கிட்டீங்கப்பா. சரி சரி. ஏன் நீங்க கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் அந்த குழம்புல இறக்கிட்டீங்கப்பா. இருடா. அப்பா, யார் நம்மள ஒதுக்கி வச்சாலும் நம்ம சொந்த கால்ல நிக்க முடியுங்கிறதுக்கு இந்த குழம்பு ஒரு சாம்பிள் பா. வித்யா, அதெல்லாம் கண்டுக்காதம்மா. நீ போய் உன் வேலையை பாரு. பாருங்க, யாருக்கு வேணும்னாலும் கேட்கலாம். மத்தவங்க மாதிரி தாகம்னு கேட்டா தண்ணி கூட குடுக்காம இருக்க மாட்டோம். விருந்தா வைப்போம் இல்லப்பா. மா, நீ உள்ள போமா. போமா. ஏடா, அங்க ஏதாவது ரியாக்ஷன் தெரியுதா? பா, வெடுக்குன்னு திரும்பி போறப்பா. ஏய், ஆரம்பத்துல அப்படிதான்டா இருக்கும். புருஷன் தனியா சமைச்சு சாப்பிடுறத எந்த பொண்ணாலையும் பொறுத்துக்க முடியாது. இந்த மாதிரி பொசசிவ தூண்டி விட்டா போதும், நாம நினைக்கிறது தானா நடக்கும். பா, நீங்க ஒரு யூனிவர்சிட்டி பா. எவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? இல்ல 3 பிள்ளைக்கு அப்பண்டானா, இத கூட தெரிஞ்சு வச்சுக்காம இருப்பேனா? குருவே சரணம். நல்லது. சமைச்சது கசகசன்னு இருக்கு. கிணத்துல போய் ஒரு குழியில போட்டு வந்துருமா? டேய், இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போங்க. வா, இதை எடுத்துடலாம். போய் உள்ளவே. சரிங்க, போ. டேய் வாடா, சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வந்துருவோம். ஓகேப்பா. தவிர அங்க இருக்கு பாரு, எடுத்து வை. வா, புரியுத? இத புறா அப்படியே போடு, மேல விரி, இழு. உட்கார, அப்படியே உட்கார. இந்த தட்டப்படி, இந்த தட்டப்படுறா. பா, குழம்போட கலரே அள்ளுதுப்பா. ஏப்பா, போகும்போது குழம்பு இவ்ளோ கலரா இல்லையே, எப்படி இப்ப மட்டும் இந்த கலரு? டேய், கருவாட்டு குழம்பு எப்பவுமே பழசானதாண்டா ருசி. டைம் ஆக ஆக கலர் ருசியும் ஏறிக்கிட்டே இருக்கும். சாப்பிடலாம்ப்பா, சீக்கிரம் போடுங்க, பசிக்குதுப்பா. லேட்ட காட்டு. இன்னும் கொஞ்சம் போடுங்க. குழம்பு ஊத்துங்க. இந்தடா, ஊத்துங்க. இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க. சாப்பிடு. ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான். சாப்பிடாத, தண்ணி எடுத்துட்டு வர. இரு, எப்படியே இருடா. இதோ வர, தண்ணி எடுத்துட்டு வரேன். டேய் சஞ்சய், இந்தடா, இந்த தண்ணி குடுறா. தண்ணி குடுறா. டேய் காரட்டா, தண்ணி குடுறா. எனக்கு காரமே தெரியலப்பா. ஐயோ, குடுறா. டேய், குழம்பு வைக்கும்போது இவ்ளோ காரம் இல்லையேடா. எப்படி வந்துச்சுடா? டேய் மாணிக்கம், எல்லாம் ஓ வேலை தானடா. நான் ஒண்ணும் பண்ணல. உனக்கு குழம்பு வைக்க தெரியல. டேய், எனக்கா குழம்பு வைக்க தெரியல? டேய், பழசெல்லாம் மறந்துட்டியா? கூட்டாஞ்சோறு ஆக்கும் போது நான் குழம்பு வச்சா கடைசி சொட்டு வரைக்கும் வழிச்சு திப்பியாடா. மறந்துட்டியா? அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல. டேய் தண்ணி குடுறா சஞ்சய். டேய் டேய், ரொம்ப காரமா இருக்கடா, வேணாடா. இல்லப்பா, நல்லாதான்ப்பா இருக்கு. கொஞ்சம் தண்ணி. நல்லா இருக்கு. காரம்லாம் இல்ல, நல்லாதான் இருக்குப்பா. டேய், சொன்னா கேளுடா, வயிறு வெந்து போயிடும்டா. அப்பா, சும்மா இருங்கப்பா, சூப்பரா இருக்கு. ஐயோ, டேய், எப்படிடா உன்னால முடியுது? இந்த பக்கத்துல இருந்தாலும் சத்தம் கேட்டுச்சு, அதுக்குள்ள காணாம போயிட்டா. இப்ப என்னடானா சத்தத்தையே காணும். எங்க போயிருப்பா? இந்த பக்கத்துல இருந்தா கேக்குது. இதோ வந்துட்டேன்.
இப்படிதான் சொல்லி பொறுக்கணுமா? ஓகே ஓகே, இதெல்லாம் ஜுஜிபி மேட்ரு. ரைட், வேலைய ஆரம்பிப்போம். புடிச்சிடலாம். இல்ல இல்ல, சொல்லி சொல்லி வெட்டுறதுக்கு சொல்லி. ஓகே, நான் எப்பவுமே பேசுனது சரி நியாயப்படுத்த மாட்டேன். நான் எத்தனை தடவை வேணா அதுக்காக மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன். உன்கிட்டதான் என் மரபேன், உன்கிட்டதான். அது நான் இப்போ ஒரு வேண்டுதல் இருந்து நேர்த்தி கடன் செலுத்தினா சாமி கூட கேட்ட வரத்தை கொடுக்குமா? உனக்காக தான் இவ்வளோ தூரம் இறங்கி வந்திருக்கேன், உனக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். வெட்டக்கூடாதுன்னா நான் வெட்ட மாட்டேன், தெரியுமா? கொஞ்சம் தம்மா துண்டு அப்படியே கருணை காட்டக்கூடாதா? என்ன பேசினாலும் ஒரு ரியாக்ஷனும் வர மாட்டேங்குது. மாத்தி பாப்போம். ஆனா ஒண்ணு சொல்றேன், உண்மையை சொல்லணும்னா நீ ஒரு படிக்காத மேதை. அது இது நீ அத நானே பெருமையா பல இடத்துல கூட சொல்லியிருக்கேன். படிக்க சான்ஸ் மட்டும் இப்ப கிடைச்சிருந்தா இந்நேரம் நீ எங்கேயோ இருந்திருப்ப. நீ 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 எங்கேயோ இருந்திருப்ப. ஆமா, உன் திறமையை பார்த்து மறந்து போய் தானே அம்மா உனக்கு சேர்மன் பதவியே கொடுத்தாங்க. எல்லாம் என் தப்புதான். நான் ஒத்துக்கிறேன். சரி, நான் இப்ப என்ன செஞ்சா உன் மனசு இறங்கும்னு சொல்லு. இப்படி என்கிட்ட பேசாம பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்காத. எனக்கு ரொம்ப வலிக்குது. நீ எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்கறதுக்கு பதிலா உன் கையில எனக்கு கொண்டு போட்டுடலாம். காட்டு. என்ன சஞ்சய், நீ பார்த்து நடக்க மாட்டியா? ஐயோ, இது விஷம் முள்ளு. தச்சா காலே வீங்கி போயிரும். 2 நாளைக்கு நடக்கவே முடியாது. நீ டவுன்ல வளர்ந்தவ, இதெல்லாம் உனக்கு தேவையா? நீ இங்க எல்லாம் வரலாமா? என்ன பண்றது? உடனே கால சூடு வைக்கணும், இல்லனா விஷம் ஏறி கால சீல் வச்சிரும். வலிக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கோ. நீ என்ன வெறுத்து ஒதுக்கிறத விட இதுல எனக்கு பெரிய வலியே இல்ல. எனக்கு முள்ளு குத்துனா நீ ஏன் துடிச்சு போற? உன் கண்ணில இருந்து என் கண்ணீர் வருது. நான் தான் உனக்கு வேணாமா வித்யா? என்னதான் உனக்கு பிடிக்கலையே? எனக்கு என்ன ஆனா உனக்கு என்ன? என்ன அப்படியே விட்டு போக வேண்டியதானே? மனசுக்குள்ள இவ்வளவு காதல வச்சுக்கிட்டு ஏன் அதை மறைச்சுக்கிட்டு இருக்க? இந்த முட்டாள் தெரியாம செஞ்ச ஒரு தப்ப பொறுத்துக்க மாட்டியா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு வித்யா. மனிதாபிமானத்துல செய்யற உதவியெல்லாம் காதல்னு நீ நினைச்சா அதுக்கு நான் பொறுப்பாக்க முடியாது. உன் மனசாட்சியை தொட்டு சொல்ல, இது நீ மனிதாபிமானத்துல செய்யற உதவியா? யாரோ ஒருத்தனுக்கு முள்ளு தச்சாலும் நீ இப்படிதான் அழுவியா? உடனே வீட்டுக்கு போகணும். ரொம்ப நேரம் இங்க இருக்க முடியாது. மருந்து குடிக்கணும். வித்யா, என்னை எதுக்கவே மாட்டல நீ? டேய், உன்னை தோல்ல சாச்சி கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு கையில தடி கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கா. கிணத்துல போட்ட கல்லு மாதிரி உன் காதல்ல எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியலையடா. டேய்,
இப்படியே எத்தனை நாளைக்கு காலம் தள்ள முடியும்? அப்பா, ஊர்ல ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும்னு. கல்லே கரையும் போது என் பொண்டாட்டி மனசு கரையாதா? அப்பா, வெளியில அவ அப்படி வீராப்பா பேசினாலும் உள்ளுக்குள்ள ஃபீல் பண்ணுவாப்பா. எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அப்படியா? என்னமோ சொல்ற, பார்க்கலாம். சரி, வா வா. அப்பா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் தெரியாம முள்ள குத்திக்கல. அப்புறம் என்னடா? தெரிஞ்சேதான் முள்ள குத்திக்கிட்டேன். அடப்பாவி, என்னடா நீ? ஏன்டா இப்படி பண்ண? அதனாலதான்ப்பா அவ என்கிட்ட பேசினா. வித்யாவுக்காக நான் என் உயிரையே கொடுக்க தயாரா இருக்கும் போது இத பண்ண மாட்டேனா? நீ ஜெயிப்படா, ஜெயிப்ப. வித்யா, ஏய் பயப்படாத பயப்படாத. நான் தான். இது என்ன? வித்யா, வித்யா நில். ஏய் சஞ்சய், வா. அம்மா வித்யா, நீ ஏதோ பாவம் பார்த்து அவனுக்கு உதவி பண்ண. அது நம்ம குடும்ப பழக்கம். அதுக்கு அந்த சந்திரமோகன் என்ன சொல்றான் தெரியுமா? நீ மனசு மாறிட்டியா? சீக்கிரமே நீ அந்த வீட்டுக்கு வாழ பெறுவியா? என் பொண்ணு அப்படிலாம் மனசு மாற மாட்டா. பகல் கனவுலாம் காணாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்க. என்னம்மா, நான் சொன்னது சரிதானே? சரியாதான்ப்பா சொல்லிருக்கீங்க. அம்மாடி, நீ யாரோ ஒருத்தருக்கு உதவி பண்ற மாதிரி தானே உதவி பண்ண. உன் மனசுல வேற எதுவும் இல்லைல்ல? இல்லப்பா, என்ன நடந்தாலும் என்ன செஞ்சாலும் நான் மாற மாட்டேன். உங்களையும் லக்ஷ்மியை விட்டும் நான் போக மாட்டேன். இது போதும்மா, இது போதும். இனிமே அவன் என்கிட்ட பேசட்டும். அவனை நான் பாத்துக்கிறேன். தம்பி, உங்களுக்கு எதுவும் ஆகலையா? இல்ல, சரியான நேரத்துல என் பையன் எழுந்து நெருப்பு எரியறத பாத்துட்டான். எப்படி கூரையில தீ பிடிச்சது? தெரியலங்க, நாங்க அடுப்பெல்லாம் அணைச்சிட்டு தான் படுத்தோம். எப்படின்னு தெரியல. வானத்துல இருந்து எரி நட்சத்திரமா வந்து விழுந்திருக்கோம். யாராவது வேண்டாதவங்க தான் தீ வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு வேண்டாதவங்க யாரு இருக்கா? என்னங்க, என்ன எதுக்கு பாக்குறீங்க? ஏமாணிக்கா, நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்கா? வம்பு வழக்கு இருந்தாலும் அவரு உன் சம்மந்தி. அந்த பையன் உன்னோட மருமக. அந்த தம்பிக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன் பொண்ணுல தாலி இருக்கணும். என்ன சொல்றீங்க? உனக்கு கோவம் இருக்கலாம், ஆனா இந்த அளவுக்கு இருக்க கூடாது. இவங்க இங்க தங்க வரன்னு சொல்லும் போது நான் வேண்டாம், மாணிக்கம் கோவக்காரன், ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிடுவான்னு சொன்னேன். இவங்க கேட்கலையே. இவங்க சொன்னா கேட்டாங்களா? இப்ப பாரு, நான் சொன்ன மாதிரியே நடந்து போச்சு. தலைவரே, பெரிய மனுஷன் மாதிரி பேசுங்க. நான் தீ வச்சது நீங்க பாத்தீங்களா?
நாங்க கதவை சாத்திட்டு உள்ள தூங்கிட்டு இருக்கோம். என்ன குற்றவாளி ஆக்க பாக்குறீங்க? இங்க பாருங்க, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இனிமே எந்த வம்பு தும்புக்கு போறது இல்லன்னு என் பொண்ணு மேல சத்தியம் பண்ணிருக்கேன். அத நான் மீறுவனா? இந்த ஊர்ல இவங்களை எதிரியா பாக்குறது உன்னை தவிர வேற யாருமே இல்ல. ஊருக்குள்ள வந்த அன்னைக்கு அருவாளை எடுத்து வெட்ட போனவன் தானே நீ. இத செஞ்சிருக்க மாட்டியா? எங்க நிறுத்துங்க. அப்பா கொஞ்சம் இப்படி வாங்க. யார பார்த்து என்ன பேசுறீங்க? தம்பி, உங்களுக்காக தான் தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கும் என் மாமனுக்கும் 1000 இருக்கும். அதுக்காக அவரு என் கூரைக்கு கொள்ளி வச்சாருன்னு சொல்லிடுவீங்களா? ஏங்க, அவர் எவ்வளவு தங்கமான மனுஷன் தெரியுமா? கஷ்டம்னு வந்து நின்ன என் அப்பா அம்மாவுக்கு அவர் சேர்த்து வச்சிருந்த பணம் நகை எல்லாத்தையும் அள்ளி கொடுத்த வள்ளல் அவர். அவரை பார்த்து என்ன வார்த்தை சொல்றீங்க? ஏங்க, நான் இருக்கும் போதே என் மாமனுக்கு கொலகார பட்டம் கட்ட பாக்குறீங்களே. நான் இல்லடா என்னென்னலாம் செய்வீங்க நீங்க? சஞ்சய், அப்பா சும்மா இருங்கப்பா. ஏங்க, இதை என் மாமா செஞ்சிருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. இது ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். பஞ்சாயத்து கூட்டாம இருக்கும்போது இப்ப எதுக்கு நீங்க தீர்ப்பு சொல்ல முன்னாடி வரீங்க? என் தாத்தா ஊர்ல இல்லாம உங்களுக்கு எல்லாம் துளிர் விட்டு போச்சு, அவ்வளவுதான். எங்க, இது எங்க குடும்ப பிரச்சனைங்க. நீங்களா யாரும் இதுல தலையிட வேண்டாம். தப்போ சரியோ எங்களுக்குள்ள நாங்க பேசி தீர்த்துக்கிறோம். நீங்க எல்லாம் கிளம்புங்க. என்ன தலைவர் அது? டேய் கம்முனு போடா. அந்த அப்படிதானே என்ன பழி வாங்க முடியும்? அதான் சந்தர்ப்பம் பார்த்து இந்த வேலைய பார்த்திருக்கான். ஆரம்பத்துல இருந்தே உங்க அப்பாவை பத்தி நான் இவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனா இவங்க கேட்கவே இல்ல. அம்மா, நீங்க தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் அப்படிலாம் பண்ணவே இல்லம்மா. அம்மா, நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். ஏய், வாய மூடுறா. அவன் உன்னை கொல்ல பாத்திருக்கான். இப்ப கூட அவனை காப்பாத்தணும்னு நினைக்கிற? இப்படி எல்லாம் ஒரு வாழ்க்கை உனக்கு தேவைதானா? அம்மா, நீங்க ஆரம்பத்துல இருந்தே அவர் தப்பா தான் பாத்துட்டு இருக்கீங்க. அதனால அவர் செய்யாத தப்புக்கு நீங்க குற்றவாளியாக்க பாக்குறீங்க. நான் அதுக்கு விட மாட்டேன். முதல்ல இவளுக்காக என்ன நீ எதிர்த்து பேசுன, இப்போ அந்த ஆளுக்காக என்னையே எதிர்த்து நிக்கிற. அந்த அளவுக்கு வந்துட்டியா? ஏன்னா நீங்க தான் எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன கேட்காம இனி என் வாழ்க்கையில எந்த ஒரு முடிவு நீங்க எடுக்க வேண்டாம். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க ப்ளீஸ். என்னடா சொல்ற? அப்போ நான் உனக்கு வேணாமாடா? இவதான் உனக்கு முக்கியமா? எனக்கு என் வாழ்க்கை முக்கியம். வித்யாவுக்காக எந்த எல்லைக்கும் போக நான் தயாரா இருக்கேன். வேதா, உன்னோட பிடிவாதம் வரட்டு கௌரவத்தால நான் இழந்ததெல்லாம் போதும். உன் பக்கம் ஒரு சில நியாயம் எல்லாம் இருந்துச்சு. அதனாலதான் இத்தனை வருஷம் நான் உன் கூடவே இருந்தேன். ஆனா வித்யா விஷயத்துல நீ எடுத்திருக்கிற முடிவுல எந்த நியாயமும் இல்ல. வித்யா திரும்ப சஞ்சய் கூட வாழணும். அது வரைக்கும் நானும் அவன் கூட தான் இருப்பேன். தயவு செஞ்சு நீ கொடுத்த கேஸ வாபஸ் வாங்க. என்ன எல்லாரும் சேர்ந்து டிராமா பண்றீங்களா? இப்படி எல்லாம் செஞ்சா என் மனசு மாறும்னு நினைக்கிறீங்களா? நீங்க எல்லாம் உதவி செஞ்சு எங்க அப்பாவை ரிலீஸ் பண்ண வேண்டாம். நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை எப்படி வாபஸ் வாங்க வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். இன்ஸ்பெக்டர், எந்த அடிப்படையில எங்க அப்பா மேல இந்த கேஸ ஃபைல் பண்ணீங்க? அதான் சொன்னேனம்மா, குடிசைய கொளுத்துற கேஸ். அதுக்கு எவிடன்ஸ்? எவிடன்ஸ் அது சொல்லுங்க, என்ன எவிடன்ஸ் இருக்கு? அது அப்போ யாரு யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் என்ன ஏதுன்னு விசாரிக்காம அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துருவீங்களா? இவங்க என்ன கொல்ல நாம யார் எதிர்த்து நிக்கிறோமோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்மள நாமளே தயார்படுத்திக்கிட்டா தானே யுத்தத்துல ஜெயிக்க முடியும். ஒரு திருடன் கூட 4 தடவை கோர்ட்டு படி ஏறினா அதுக்குள்ள இருக்கிற சட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுப்பான். நான் இந்த குடும்பத்துக்காகவும் எனக்காகவும் பல தடவை கோர்ட்டு படி ஏறி எனக்கான நியாயத்தை நானே போராடி வாங்கியிருக்கேன்.
அந்த அனுபவத்துல இத கூட தெரிஞ்சுக்கலன்னா எப்படி? நீங்க குடும்பஸ்தன்னு கேள்விப்பட்டேன். பசங்களாம் ஸ்கூல் படிக்கிறாங்கல்ல? இந்த சம்பளத்து வேலையை வச்சுதானே உங்களுக்கு சமூகத்துல மரியாதை வாழ்க்கையெல்லாம். யாரோ ஒருத்தவங்களோட வஞ்சத்துக்காக உங்க வாழ்க்கை அழிச்சுக்காதீங்க சார். அவங்க ரொம்ப பெரிய ஆளுன்னு நீங்க நினைக்கலாம். நான் ரொம்ப சின்ன ஆளுதான். ஆனா நான் குடுக்கிற குடைச்சல உங்களால தாங்கிக்கவே முடியாது. நாளைக்கே ஊரை கூட்டி ஸ்டேஷன் முன்னால ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன். நீதி கிடைக்கணும்னு இத பெரிய பிரச்சனையா மாத்துவேன். கலெக்டர், அமைச்சர்னு அத்தனை பேரும் இங்க வர வைப்பேன். இப்ப உங்களுக்கு என்னமா வேணும்? என் அப்பா வெளியே வரணும். இல்லனா நான் என்னெல்லாம் சொன்னனோ அது எல்லாமே நடக்கும். என்ன இன்ஸ்பெக்டர், பயப்படுறீங்களா? இல்ல மேடம், உங்க ஹஸ்பண்டும் உங்க பையனும் அவர் தப்பு செய்யலன்னு உறுதியா சொல்றாங்க. அவர் தப்பு செஞ்சதுக்கான ஆதாரமும் இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த கேஸ் எங்களுக்கே சிக்கலா வந்து முடிய நிறைய சான்ஸ் இருக்கு மேடம். சாரி மேடம். கான்ஸ்டபிள் சார், அவரை ரிலீஸ் பண்ணியா? ஓகே சார். யோ வாயா, யோ கூட்டு வாயா. யோ வா போ. வா அப்பா, போ போ. அப்பா பாத்து வாங்கப்பா, வாங்க. மணிக்கோ பாத்து பாத்து. நான் உங்ககிட்ட பாடம் படிச்சவமா. உங்க பலம் பலவீனம் ரெண்டும் தெரிஞ்சவன். எந்த இடத்துல எப்படி அடிச்சா ஜெயிக்க முடியும்னு எனக்கு நல்லா தெரியும். என் பையனையும் அவரையும் என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறல்ல நீ? நான் அவங்களை இங்க வர சொல்லல. இன்னும் எத்தனை நாள் ஆனாலும் நான் மனசு மாற போறதும் இல்ல. முடிஞ்சா நீங்களே அவங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போயிருங்க. அதான் உங்களுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. விஜய், அம்மா என்னாச்சுமா? அம்மா சீக்கிரம் போய் வைத்தியரை கூட்டிட்டு வாடா. பிரீத்திய பாம்பு கடிச்சிருச்சு. சீக்கிரம் போ விஜய். சரிம்மா. பிரீத்தி கொஞ்சம் பொறுத்துக்கோ. இவ இப்படி இங்க வந்தா? மனசா, நீ உள்ள போய் ஒரு துணி எடுத்துட்டு வா போ. கொஞ்சம் பொறுத்துக்கோ பிரீத்தி. கொஞ்சம் கட்டு போட்ட விஷம் ஏறாது. பயப்படாது. வைத்தியர் இப்ப வந்துருவாங்க. அம்மா என்னங்கம்மா? அம்மா, நான் கொடுத்த பச்சளை மருந்த 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒன்னும் ஆகாது. பயப்படாதீங்கம்மா. சரியா? நல்லது. நான் கிளம்புறேம்மா. தேங்க்ஸ். வாங்க. வரங்கய்யா. ரொம்ப வலிக்குதா பிரீத்தி? பரவாயில்ல ஆண்டி. நீ மட்டும் சரியான நேரத்துக்கு வரலனா அந்த பாம்பு என்ன கடிச்சிருக்கும்? அந்த பாம்பை அனுப்பி வச்சதே நான் தானே. நீ உன் உயிரை பணைய வச்சு என் உயிரை காப்பாத்திருக்க. ஆண்டி இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. ஆமா, நீ எப்படி இங்க வந்த? நான் யுஎஸ் கிளம்புறேன் ஆண்டி. நான் செஞ்ச தப்புக்கு தண்டனையா என்ன நீங்க வீட்டை விட்டு துரத்தி விட்டுருந்தாலும் கடைசியா ஊருக்கு போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு போலான் தான் உங்களை தேடி வந்தேன். நான் வந்த நேரம் உங்களை பாம்பு கடிக்க பாத்திருக்கு. என் உயிர் போயிருந்தாலும் அது எனக்கு பெருசா தெரிஞ்சிருக்காது ஆண்டி. உங்களை காப்பாத்தினதே எனக்கு சந்தோஷம்தான். நைட்டு மட்டும் தங்கி இருந்துட்டு காலையில நான் கிளம்பிடுறேன் ஆண்டி.
என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. நீ ஒண்ணும் அவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிடல பிரீத்தி. உனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கை வேற ஒருத்திக்கு கிடைச்ச கோவத்துல நீ அப்படி பண்ணிருக்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உனக்கு விருப்பம் இருந்தா நீ என் கூடவே இருக்கலாம். நம்ம அப்படியே போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாமா? நீங்க அங்க பாருங்க பாம்பு. எங்க என்ன பண்றீங்க? ஏமா ஐயோ அடியே கட்டி பிடிக்கிறாள் அடி. என்னமா விடுமா? என்ன பண்றீங்க நீங்க? ரொம்ப பயமா இருக்கு. சொல்ல கேளுங்க. விலகி நின்றோம். டேய் விலகி நின்றோம். வித்யாடோ வரடோ. அப்பா நானப்பா புடிச்சிட்டு இருக்கேன். அவங்க தான் புடிச்சிட்டு இருக்காங்க. சொல்ல கேளுங்க. எங்க விடுங்க ப்ளீஸ். ஒண்ணு இல்லம்மா. இங்க பாருமா. இல்லம்மா பாம்பு இல்லங்க. அங்க பாருங்க. பாருங்க. எங்க இருக்கு பாம்பு? ஒண்ணு இல்லம்மா. அது வெறும் கயிறு தான். அங்க பாருங்க. ஒரு நிமிஷம் அங்க பாருங்க. ஒண்ணு இல்லம்மா. அங்க பாருங்க. பாரு. நான் பாம்புன்னு நினைச்சு பயந்துட்டேன். அது ஒண்ணு இல்லம்மா. அந்த பாம்பு அந்த கயிறை பார்த்து பாம்பு நடிச்சு பயந்துருச்சு. அதான். நான் ஒண்ணு கேக்கலையே. உங்க பையன் யார் கூட பேசினா எனக்கு என்ன? யார கட்டி புடிச்சு நின்னா எனக்கு என்ன? அவருக்கும் எனக்கும் தான் ஒண்ணும் இல்லையே. ஏய் இல்லம்மா அது வந்துமா. நீங்க ஒண்ணு சொல்ல வேணாம். வா பாட்டி. ஏய் இங்க கோவமா போறடா. சாரிங்க, எனக்கு சின்ன வயசுல இருந்து பாம்பை பார்த்தா பயம். அதான். பரவாயில்ல விடுங்க. ஐ அம் கல்பனா. ஐ அம் சஞ்சய். நான் இந்த ஏரியாவுக்கு சென்சஸ் எடுக்க வந்திருக்கேன். ஒரு வாரம் இந்த ஊர்ல தான் தங்க போறேன். அப்படியா? சரிங்க, சூப்பருங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும் சரி என்கிட்ட கேளுங்க, நான் பண்றேன். இது நம்ம ஊருங்க. நீங்க எனக்கு ஒரு போன் பண்ணீங்கன்னா போதும். தேங்க்ஸ்ங்க. போச்சு. வா பாட்டி போலாம். எல்லாம் போச்சு. அவ்வளவுதான். ஏற்கனவே வித்யா இவன் மேல கொலை வெறியில இருக்கா. அது புரியாம இவன் வேற விளையாடிட்டு இருக்கானே. என்ன நடக்க போதோ. அடடடடா, என்ன சாப்பாடு! சூப்பர், கலக்கிட்டேன். இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? ஒன்னும் பிரச்சனை இல்ல சஞ்சய். தினம் நான் சமைச்சு கொடுக்கறேன். நான் தங்கியிருக்க இடத்துக்கு வந்து சாப்பிட்டு போ. ஐயோ, இவ்வளவு நேரம் வித்யா இங்கதான் நின்னுட்டு இருந்தாளா? என்ன நினைச்சிருப்பான்னு தெரியலையே. ஏன் அவ ஒரு மாதிரியா நடந்துக்கிறா? அவ கிடைக்கிற, அவ எப்பவுமே அப்படிதான். நீ கண்டுக்காத. ஆமா, அதுல என்ன இருக்கு? குழம்பா? சரி சரி, எடுத்து ஊத்து. வித்யா பாக்குறாடா. ஏய் என்னடா? ஏய் வித்யா பாக்குறாடா. சரியா அப்படிப்பா, சாப்பிடுங்கப்பா. போதும் போதும். இது நீ பண்ணதா? பிரமாதம். கொஞ்சம் ஊத்து. வெக்கம் கெட்டவன். எத்தனை நாள் நான் சமைச்சு போட்டிருக்கேன், கொஞ்சம் கூட விசுவாசமே இல்ல. நான் டேஸ்ட் அடடடடா. பாபா, வயிறு ஃபுல். நல்ல சாப்பாடு இல்லப்பா. சரி சஞ்சய், அப்ப நான் வரேன். பாய். பாய். ஓகே, பாய். ஏய் ஏய் வித்யா பாக்குறாடா. சஞ்சய் பாய். சஞ்சய் கையை இறக்குடா. பாய். 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 டேய் 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 சஞ்சய் பாய் கல்லு. பாய். பாய். கையை இறக்குடா. பார்த்துட்டு இருக்கா. ஒரு டாடா காமிக்க கூடாதா? அதான் சில பேருக்கு நம்மள கண்டாலே பிடிக்கலையே.
நம்ம கிட்ட பிரியமா பழகிறவங்க கிட்ட தானே நாம பிரியமா பழக முடியும். ஐயோ, இதுல என்னப்பா தப்பு இருக்கு? டேய், ஐயோ ஐயோ, போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. ஏற்கனவே அவ வெறுத்துட்டு இருக்காடா உன்னை. மேல மேல இதையே பண்ணிட்டு இருக்க. பா, நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும்பா. இதெல்லாம் சும்மாதான். அவளே வழிக்கு வருவா பாருங்க. என்னமோ பண்ணு, இது எதுல போய் முடிய போதோ தெரியல. டேய், நீ பண்றது எதுவுமே புரியலடா. அவதான் வெக்கமே இல்லாம ஈரமா இருக்கு தொடச்சு விடுவான்னு கேக்குறானா? இவனும் பரவாயில்லைங்க, தொடச்சு விடுங்கன்னு சொல்ற மாதிரி வெக்கமே இல்லாம நிக்கிறான். நேத்து அப்படிதான், அவ பாம்ப பார்த்தாலாம் பயந்தாலாம் கட்டி புடிச்சாலாம். அவனும் ஏன்னு ரசிச்சுட்டு நிக்கிறான். கிழவி சொன்னது சரிதான், எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரிதான் இருக்கானுங்க. இவன் மட்டும் என்ன விதி விலக்கா? இவனெல்லாம் நல்லவனு நான் நம்பினல, ஏன் புத்திய சொல்லணும். போகட்டும், யார்கிட்ட வேணா போகட்டும், எனக்கு என்ன? அதான் அவனுக்கு எனக்கு ஒண்ணு இல்லைன்னு ஆயிடுச்சுல, அப்புறம் நான் ஏன் டென்ஷன் ஆகணும்? நான் டென்ஷன் ஆகலையே. அவன் எக்கேடு கெட்டு போன எனக்கு என்ன? அவன் கல்பனா பின்னாடி சுத்தினா என்ன, இல்ல கனகா பின்னாடி சுத்தினா எனக்கு என்ன? எனக்கு என் அப்பா தங்கச்சி மட்டும்தான் முக்கியம். அவனை பத்தி எல்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன். ஹலோ சஞ்சய். சஞ்சய். யாரு? சஞ்சய், நான் கல்பனா பேசுறேன். சொல்லு கல்பனா, என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? நான் வீட்ல தனியா இருக்கிறது தெரிஞ்சு ரோட்ல கலாட்டா பண்ண பொறுக்கி பசங்க இன்னைக்கு வீடு வரைக்கும் வந்துட்டாங்க சஞ்சய். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, நீங்க ஒண்ணும் பண்ணிராதீங்க. ஏய் சஞ்சய், சஞ்சய் ப்ளீஸ் சஞ்சய், வேகமா வா சஞ்சய். சரி, நீ பயப்படாத, நான் உடனே கிளம்பி வரேன். நீ தைரியமா இரு, சரியா? அப்பா எங்க போனாலே இவரு. கல்பனா, உனக்கு ஒண்ணும் ஆகல? எங்க அவனுங்க? அங்கதான் இருக்கானுங்க. யாரா அது? ஏய், எங்கடா இருக்கீங்க? ஏய், ஏய், வெளியே வாங்கடா. சஞ்சய், சஞ்சய் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி அழாத, அதான் நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துட்டேன். ஏய், யாரா அது? எங்கடா இருக்கீங்க? திருட்டு பசங்க, நான் வந்த சத்தம் கேட்டு ஓடிட்டானுங்க போல. என்ன கல்பனா, என்னாச்சு உனக்கு? சஞ்சய் வேண்டாம் சஞ்சய், கிட்ட வராத சஞ்சய், என்ன ஒண்ணும் பண்ணிராத சஞ்சய். யாராவது வாங்க, என்ன காப்பாத்துங்க. ஏங்க, நீங்க தானே கூப்பிட்டீங்க போன் பண்ணி, நான் அதனால தானே வந்தேன். ஹெல்ப், ஹெல்ப், யாராவது வாங்க. எங்க என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி பிஹேவ் பண்றீங்க? ப்ளீஸ் சஞ்சய், என்ன விட்டுடு, என்ன எதுவும் பண்ணிராத. என்னது? ப்ளீஸ் சஞ்சய், என்ன விட்டுடு. நான் ஒண்ணுமே பண்ணலையே. விட்டுடு. கல்பனா, ஏய் ஏய் கல்பனா, கல்பனா கதவு தர. கல்பனா, எல்லாரும் வாங்க, யாராவது இருக்கீங்களா? கல்பனா, என்ன காப்பாத்துங்க. இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? ஏமா, என்னம்மா, என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லுமா. ஏய், கதவு தர. என்னாச்சு முதல்ல சொல்லுமா. என்னாச்சு? உங்களெல்லாம் நம்பி தானே நான் இந்த ஊருக்கு தனியா வந்திருக்கேன். ஆனா இங்க ஏய், கதவு தர. ஐயோ, மா, அலாம விஷயத்தை சொல்லுமா. இவ புருஷ சஞ்சய் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான்.
மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், சஞ்சய் என்ன கெடுக்க முயற்சி பண்ணுது உண்மை உண்மை உண்மை. இல்ல இல்ல, இவ போய் சொல்ற. இவ சொல்றத நம்பாதீங்க. இல்ல தம்பி, அவளால பொய் சத்தியம் பண்ண முடியாது. அப்படி பண்ணி இருந்தா அவ உசுரே போயிடும். என்ன இது முட்டாள்தனமா இருக்கு? இவ பால்ல அடிச்சு சத்தியம் பண்றது எல்லாம் எப்படி நீங்க உண்மைன்னு நம்புவீங்க? பதிலுக்கு என் பையனும் அதே சத்தியத்தை பண்ணா நீங்க ஏத்துப்பீங்களா? அதானே. ஏய் சஞ்சய், நீ அந்த பால் அடிச்சு சத்தியம் பண்ற போ. தம்பி கொஞ்சம் பொறுங்க. இது எங்க ஊரு வழக்கம். இந்த ஊருக்கு கட்டுப்பட்டவங்க நடைமுறையை ஒத்துக்கிட்டு பஞ்சாயத்து கொடுக்கிற தண்டனைக்கெல்லாம் கட்டுப்பட்டுதான் ஆகணும். இதெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்னா சொல்லுங்க. உங்க 2 பேரையும் இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்கிறோம். இந்த பொண்ணு உன் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும். அவங்க விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சு அவங்க எந்த நடவடிக்கை வேணாலும் எடுக்கட்டும். ஆனா ஒண்ணு, ஊரு பஞ்சாயத்தை மீறி வெளியில போயிட்டா அது யாரா இருந்தாலும் சரி திரும்பி இந்த ஊருக்குள்ள வரவே கூடாது. அதையும் மனசுல வச்சுக்கோங்க. டேய் கிளம்புடா. இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். போலீஸ் அவள விசாரிக்கட்டும். அதுக்கப்புறம் யாரு தப்பு செஞ்சாங்கன்னு தானா தெரியும். ஆமா சஞ்சய், அம்மா சொல்றத கேட்டு போலீஸ் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ல இவ தானா உண்மையை சொல்லுவா. அப்ப யாரு குற்றவாளின்னு தெளிவா தெரிஞ்சிடும். அப்படி போனா என்னால திரும்ப இந்த ஊருக்கு வரவே முடியாது. என்னால வித்யா கூட இருக்க முடியாது. நான் வித்யா இருக்கிற இந்த ஊரை விட்டு எங்கேயும் வரமாட்டேன். என்னடா முட்டாள் மாதிரி பேசுற? இல்லம்மா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. எனக்கு என் வித்யா தான் முக்கியம். ஐயா, நான் எந்த தப்புமே செய்யல, அதான் உண்மை. ஆனா இந்த பொண்ணு சொல்றதை வச்சு நீங்க எனக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா கொடு. தாத்தா சொல்லுப்பா. ராத்திரி எனக்கு ஒண்ணுக்கு வந்ததா, நான் ஒண்ணுக்கு இருக்க வெளியே வந்தேன்னா அந்த அக்கா வீட்டுல ஒரே சத்தம். நான் ஜன்னல் வழியோ எட்டி பார்த்தேன். அப்போ இந்த அண்ணன் இந்த அக்கா முன்னாடி நின்னுட்டு இருந்தாரு. அந்த அக்காவே முடியெல்லாம் கழிச்சு போட்டுக்கிட்டு பூவெல்லாம் பிச்சு போட்டுக்கிட்டு, ஐயோ யாராவது வாங்க, இன்னைக்கு எடுக்க பாக்குறான், என்ன காப்பாதுங்கன்னு கத்துக்கிட்டு வெளியே ஓடி வந்தாங்க. இந்த அண்ணன் திரு திருன்னு முழிச்சிட்டு இருந்தாரு. ஏன்பா, இந்த பொண்ணேவா முடியெல்லாம் கழிச்சு போட்டு பூவெல்லாம் அத்து போட்டுக்கிட்டாளா? ஆமா. அப்ப அவரு அதெல்லாம் செய்யலையா? இல்ல, அவர் அவங்கள தொடவே இல்ல, விலகிதான் நின்னுட்டு இருந்தாரு. குழந்தைங்க பொய் சொல்ல மாட்டாங்க. இல்ல, இவன் பொய் சொல்றான். சஞ்சய் தான் எல்லாத்தையும் பண்ணான். இவனை நம்பாதீங்க. வித்யா இவன் கிட்ட ஏதோ சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கா. அடச்சே, வாய மூடு. உனக்காக இந்த ஊரை கூட்டி பஞ்சாயத்து வச்சதுக்கு நாங்க வெக்கப்படுறோம். நீ இப்படி ஒரு கேவலமான பொண்ணா இருப்பன்னு நாங்க நினைக்கவே இல்லை. வித்யா, நீயே சொல்லுமா, இவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு சொல்லுமா. வேற என்ன தண்டனை? அதேதான். இந்த பாருமா, சவுக்கா உங்க கையில கொடு. வித்யா, நீயே தண்டனை கொடு. அப்படி போய் தம்பி, அந்த பக்கம் போ. போமா. இப்படிவா சஞ்சய். வேண்டாம், என்ன ஒண்ணும் பண்ணாத. உன் புருஷன் தான். ஏய், சீ, வாய் மூடு. நீ போய் சொல்றன்னு நிரூபிச்சதுக்கு அப்புறமும் அதேவா சொல்ற? வேண்டாம் வித்யா. சொல்லுடி. வேண்டாம் வித்யா. சொல்லு. உன்னை யார் இப்படி செய்ய சொன்னா? சொல்லு. வேண்டாம் வித்யா. இப்படி பண்ண? சொல்லுடி. வேண்டாம். வேண்டாம். உன்னை யார் இப்படி செய்ய சொன்னது? வலிக்குது. சொல்லுங்கல. யார் இப்படி பண்ண? சொல்லுடி. வித்யா. சொல்லுங்கல. ஏன் இப்படி பண்ண? சொல்லுடி. உன்னை யார் இப்படி செய்ய சொன்னது? சொல்லுயா இல்லையா? வேண்டாம். வேண்டாம்.
சொல்லு. டேய் புடிங்கடா அவள. ஐயா வேண்டாங்க ஐயா. அப்பா அப்பா ஒரு நிமிஷம். என்னடா அங்க பாருங்க, நம்ம வெச்ச முள்ள யாரோ எடுத்துட்டு இருக்காங்க. ஆமாடா, யார் அது? அப்பா அது வித்யா மாதிரி இருக்குப்பா. முள்ள எடுத்து போடுறது மாணிக்க மாமா தான்ப்பா. ஐயோ, டேய் புத்தி கட்டவன் இப்படி பண்றானேடா. ஏய் மாணிக்கம் மாமா. டேய் மாணிக்கம். வித்யா வித்யா. டேய் ஓடுறா ஓடுறா, அவங்களுக்கு கேட்கலடா. ஓடுறா சீக்கிரம் போ. போடா போடா மாமா. சீக்கிரம். வேண்டாம். வித்யா போடா போடா மாமா. சீக்கிரம். வேண்டாம். வித்யா வேண்டாம். மாமா வேண்டாம். பா சஞ்சய் கத்திட்டு ஓடி வராரு, என்னன்னு புரியலப்பா. இவனுங்கதான் எங்க போனாலும் வந்துடுறாங்களே. இவனுங்க ஊருக்கு அனுப்பி வச்சாதான் நமக்கு நிம்மதி. ஐயோ மாமா வேண்டாம். வித்யா ஒரு ஸ்விட்ச் போட வேணாம்னு சொல்லு. மாமா வேண்டாம். ஏய் மாணிக்கம். மாமா மாமா வேண்டாம். ஏமா அவனுக்கு என்ன பிரச்சனையா? எப்படி பண்றானுவ? தெரியலப்பா, மறுபடியும் என்னன்னு கேப்போம். நிம்மதியா வேலையை கூட செய்ய விட மாட்டாங்க. நானு மாமா. வித்யா டேய் டேய் வேணாம். என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு இப்ப கல்ல விட்டு அடிச்சா? என்ன என் வண்டியை உடைக்க பாக்குறியா? டேய் மாணிக்கம். உன்னதான்டா, பதில் சொல்லு. டேய் மாணிக்கம், அந்த மோட்டார்ல அங்க அந்த மோட்டார் ரூம்ல ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கு. என்னது? மோட்டார் ரூம்ல ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கு. இப்ப நீங்க போய் தொட்டீங்கன்னா ஷாக் அடிச்சிடும். யாரும் கிட்ட வரக்கூடாதுன்னு தான் நாங்க அந்த முள்ளெல்லாம் போட்டு வச்சிருந்தோம். ஆமா மாணிக்கம். என்னடா இப்படி எல்லாம் எங்களுக்கு நல்லது பண்ற மாதிரி நடிச்சா நாங்க மனசு மாறிடும்னு நினைச்சீங்களா? டேய் இவன் தான் ஐடியா கொடுத்தானா? ஏன் மாணிக்கம், முட்டாள் மாதிரி பேசாதடா. இந்த விஷயத்துல யாராவது போய் சொல்லுவாங்களா? நாங்க குளிக்க வந்தோம், ஸ்பார்க் ஆவறத பார்த்துட்டு நாங்க தான்டா முள்ளெல்லாம் எடுத்து மறைச்சு வச்சோம். ஈபிக்கு தகவல் சொல்லலான்னு போனோம்டா. டேய் அப்பனும் மோனும் சேர்ந்துக்கிட்டு சும்மா நடிக்காதீங்கடா. எல்லாம் நான் நம்ப மாட்டேன். டேய் சஞ்சய் சஞ்சய். ஐயோ பாரு சஞ்சய், பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறானே. சஞ்சய் சஞ்சய் கேந்திர சஞ்சய். சஞ்சய் ஏய் சஞ்சய் சஞ்சய் எழுந்துடா. கேந்திர சஞ்சய். கண்டுபிடிச்சு பாரா. வித்யா, சஞ்சய் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறானேமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. கொஞ்சம் தைரியமா இருங்க மாமா, அவருக்கு ஒண்ணும் ஆகாது. சஞ்சய் சஞ்சய். சஞ்சய் எழுந்திரு. டேய் எழுந்துடா. இது வா. டேய் சஞ்சய், உனக்கு ஒண்ணு இல்லடா, நீ பொழைச்சிட்டடா. வித்யா உன்னை காப்பாத்திட்டாடா. அறிவு இருக்க உனக்கு? ஷாக் அடிக்குதுன்னு தெரிஞ்சும் யாராவது கரண்ட்ல கை வைப்பாங்களா? உன் அப்பாவை காப்பாத்த எனக்கு அதை தவிர வேற வழி தெரியல. நீ என் குடும்பத்தை காப்பாத்த உன் உசுரை கொடுக்கவே துணிச்சிருக்க. நான் உன் அப்பாவை காப்பாத்த இதை செய்யக்கூடாதா? டேய் இப்போவாது என் பையனை புரிஞ்சுக்கடா. இவன் நீ நினைக்கிற மாதிரி தப்பான பையனே இல்லடா. இவன் ரொம்ப நல்லவன்டா. உன் பொண்ணுக்கு சரியான மாப்பிள்ளை என் பையன் தான்டா. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? வேதா, நீ எங்க மேல இருக்கிற கோவத்துல பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. நான் செய்யறது தப்பா சரியான்னு எனக்கு தெரியும். எனக்கு அட்வைஸ் பண்ற இடத்துல நீங்களும் இல்ல, உங்க பையனும் இல்ல. வேதா சொல்றத கேளு.
அந்த வித்யா தான் முக்கியம்னு சொல்லிட்டு போன நீங்க சொல்றத நான் எதுக்கு கேட்கணும்? டேய் அம்மா ப்ளீஸ்மா, நாங்க சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. அம்மாவா? எனக்கு ஒரே ஒரு பையன்தான். வேற யாரும் என்ன அம்மான்னு கூப்பிட வேண்டாம். அம்மா ப்ளீஸ்மா, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. போன வீடா? அம்மா அம்மா. வேதா வேதா, போனை எடுக்க மாட்டாடா. வேதா ஒரு முடிவு எடுத்துட்டா அதை மாத்திக்கவே மாட்டான். இப்ப அவளை எப்படியாவது தடுக்கணும்டா. தடுக்கலன்னா அவ்வளவுதான், அந்த பிரீத்தி மொத்தமா எல்லாத்தையும் அழிச்சிருவோம். என்ன செய்யலாம்? ப்ளீஸ் வித்யா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. யாருக்கு என்ன உதவினாலும் ஓடி போய் நிக்கிறவங்கள காயப்படுத்திக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்துல உலகமே அழிஞ்சாலும் அவங்க விலகி நின்னு வேடிக்கை மட்டும்தான் பாப்பாங்க, இறங்கி வர மாட்டாங்க. நான் இன்னைக்கு அப்படி ஒரு மனநிலையில தான் இருக்கேன். என்ன தொந்தரவு பண்ணாம போங்க. மாமா ப்ளீஸ், நீங்களாவது வித்யா கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. டேய், ஒரு தடவை சொன்ன புரியாத உனக்கு? போ, என் பொண்ணு அந்த வீட்டுக்கு வர மாட்டா. உன் அம்மா என் பொண்ணு மேல உள்ள கோபத்துல தானே இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. அப்படி இருக்கும்போது என் பொண்ணு வந்து சொன்னா அவ கேட்பாளா என்ன? இங்க பாரு, நேரத்தை வீணாக்காம மரியாதையா ஊருக்கு கிளம்பி போங்க. நீங்க போய் சரண்டர் ஆனாலே அவ முடிவை மாத்திப்பா. இல்ல மாமா, முடியாது. வித்யா விட்டு என்னால போக முடியாது. வித்யா, நீ என் கூட வந்துதான் ஆகணும். ப்ளீஸ். இந்த படிக்காதவ கைய பிடிக்காத சஞ்சய். உன் தகுதி குறைஞ்சு போயிரும். வார்த்தையால கொல்லாத வித்யா. நீ ஏற்கனவே என்ன கொன்னுட்ட சஞ்சய். நீ என் கூட வாழவே வேணாம், இப்படியே இருந்துக்க. அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா நம்ம இன்ஸ்டிடியூஷனுக்காக கொஞ்சம் யோசிக்க கூடாதா? அந்த இன்ஸ்டிடியூஷன் உருவாக காரணமே உங்க குடும்பம் தானே. அதை நீ மறந்துட்டியா? டேய், அதெல்லாம் உன் குடும்பமே மறந்ததுக்கு அப்புறம் நாங்க அதை ஞாபகம் வச்சு என்னடா பண்ண போறோம்? வித்யா, அதுல உன் அம்மாவோட உதவியும் இருக்கு. வெளியே வெறுத்தாலும் என் அம்மா மேல உனக்கு எப்பவுமே மரியாதையும் பாசமும் இருக்கும். அது எனக்கு நல்லாவே தெரியும். அம்மா இதை எவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்குனாங்கன்னு எல்லாம் தெரிஞ்சவ நீ. அது வீணா போறதுல உனக்கு சந்தோஷமா வித்யா? வித்யா ப்ளீஸ் வித்யா, என்ன நீ பழி வாங்குறதா நினைச்சுக்கிட்டு பல பேரோட எதிர்காலத்தை அழிச்சிடாத. இங்க பாரு, அந்த சொத்துலாம் இருக்கிற திமிரில தானே உங்க அம்மா இவ்வளவு ஆட்டம் போடுறா. அது இல்லாம போனாலாவது அவ திமிரு குறைதான் பார்க்கலாம். டேய், என்னடா பேசுற? வித்யா, என்னமா இதெல்லாம்? இதுக்காக நான் என் மனசை மாத்திக்கிட்டு உங்க பின்னாடி வர முடியாது மாமா. முடிஞ்சா இப்பவே ஊருக்கு கிளம்பி போங்க. அவங்கள சமாதானப்படுத்தி இந்த முடிவை மாத்திக்க முடியுமான்னு பாருங்க. எங்க கிட்ட உதவி கேட்காதீங்க. அதே பொண்ணு சொல்லிட்டால, அப்புறம் என்ன, கிளம்பி போங்க. வித்யா, நீ ஒரு தடவை அந்த முடியாது மாமா, இனி நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன். ஏய், நீங்களா வெளியே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மரியாதை இல்ல. தப்பு ஓமல இல்ல வித்யா, நான் உன்னை அந்த அளவுக்கு காயப்படுத்திருக்கேன். என்ன மன்னிச்சிட. அதான் நாங்க வரமாட்டோம்னு சொல்லிட்டோம்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க பிரச்சனை பண்றதுக்காக வரல மாமா, உங்க பொண்ணை கூட்டிட்டு போறதுக்காக வரல. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நாங்க ஊருக்கு போறோம். கடைசியா ஒரு தடவை சொல்லிட்டு போகலான்னு வந்தோம். நான் ஊருக்கு போறேன் வித்யா. இனி என்னால இந்த ஊருக்கு திரும்ப வர முடியுமான்னு தெரியல. ஏன்னா எனக்காக தான் இந்த முடிவை அம்மா எடுத்திருக்காங்க. இப்ப நான் அவங்க முடிவை மாத்தணும்னா
கண்டிப்பா நான் அங்க இருக்க வேண்டிய சிச்சுவேஷன் வரும். ஆனா ஒரு விஷயம் வித்யா, என் லைஃப்ல பொண்ணை தவிர வேற எந்த பொண்ணுக்கும் இடம் இல்ல. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் உன் மனசு மாதிரி நீ மன்னிச்சு என்னை ஏத்துக்கிற வரைக்கும் உனக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இங்க இருந்த கொஞ்ச நாள்ல நான் உன்னை கஷ்டப்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிடு. இனி என்னால உனக்கு தொந்தரவு இருக்காது. மாமா, நான் உங்களை தப்பா எதுவும் பேசியிருந்தா நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. நான் வரேன், போலாம். மாணிக்கம் வரேன். அம்மா தாயே வரம்மா. வாடா, டேய் பெட்டி எடுத்து வைடா. சஞ்சய், சஞ்சய், என்னை விட்டு போகாத சஞ்சய். நானும் உன் கூட வரேன். என்னால உன்னை பிரிஞ்சு வாழ முடியாது. என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம். நான் கூடவே இருக்கேன். கூப்பிட்டியா வித்யா? அதெல்லாம் யாரும் கூப்பிடல, கிளம்புங்க. டேய் ஏற எடுத்து வை. வண்டி எடுப்பா. போலாம். கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். பிரசாதம் எடுத்துக்கோங்க. ஸ்னேகா, அத்தை, பெரிய பொறுப்புக்கு வரப்போற. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் அத்தை. நீங்க மனசு வைக்கலனா இது நடக்குமா? அம்மா சொல்லுடா. இல்லம்மா, இன்னொரு வாட்டி நல்லா யோசிச்சு. ஏன்? எனக்கு என்னமோ இது சரியா வருமான்னு தெரியல. ஏண்டா, உன் பொண்டாட்டி மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லம்மா, அப்படிலாம் ஒண்ணும் சொல்லல. வேற எப்படி சொல்றீங்க? நீங்க சொல்றதுக்கு அதான் அர்த்தம். உங்களுக்கு என் மேல இருக்க நம்பிக்கை கூட இவருக்கு என் மேல இல்ல அத்தை. வந்ததுல இருந்து இதையே சொல்லிட்டு இருக்காரு. விஜய், எப்போ யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் ஒரு முடிவெடுத்தா அது சரியாதான் இருக்கும்னு நீ நம்புறல்ல? நம்புறேம்மா. அப்போ எந்த கேள்வியும் கேட்காத. என்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. இவ என் மருமக. என்ன நடந்தாலும் எனக்கு துரோகம் பண்ணாம என் பக்கத்திலேயே இருக்கிறவ. இவளுக்கு நான் இந்த பொறுப்பை கொடுக்கறது தான் சரி. இந்த பதவியில அவ ஏதாவது தப்பு பண்ணா அவ கூட இருந்து அந்த தப்ப சரி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் எப்பவுமே அவளுக்கு துணையா இருப்பேன். தேங்க்ஸ் அத்தை. அதனால நீ எதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ரெஜிஸ்டர் உங்களை வர சொன்னாரு. வரேன். எல்லாரும் வாங்க. அம்மா, வேதா, பேசாதீங்க. என்ன தைரியம் இருந்தா என் கண்ணு முன்னாடியே நீ பிரீத்தி அடிக்க கை ஓங்குவ? அம்மா, அம்மா, நான் உங்க பையன்மா. இவளுக்காக என்ன அடிக்கிறீங்க? என்னை விட அவ உங்களுக்கு முக்கியமா போயிட்டாளாமா? ஆமாண்டா, உன்னை விட பிரீத்தி எனக்கு முக்கியம்தான். ஏன்னா அவ எனக்கு துரோகம் பண்ண அந்த வித்யா தான் முக்கியம்னு என்னை விட்டுட்டு போகலையே. எனக்கு ஒரு பிரச்சனை உடனே என் கூட வந்து நின்னு இருக்கா. என் உயிரையே காப்பாத்திருக்கா. அம்மா முக்கியமா பொண்டாட்டி முக்கியமான்னு கேட்கும் போது பொண்டாட்டி தான் முக்கியம்,
அப்படின்னு என்ன தூக்கி வீசிட்டு போகல. அதனால எனக்கு அவதான் முக்கியம். இன்னொரு தடவை அவளை அடிக்கிறதுக்கு நீ கை ஓங்குன, பெத்த புள்ளன்னு கூட நான் பார்க்க மாட்டேன். விடுங்க ஆண்டி, பாவம் ஏதோ கோவத்துல கை வைக்க வந்துட்டாரு. இல்ல பிரீத்தி, இதையெல்லாம் ஆரம்பத்திலேயே சொல்லி வைக்கணும். அப்பதான் நீ எனக்கு எவ்வளவு முக்கியம்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். வேதா, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒன்னும் ஆகல, நான் நல்லாதான் இருக்கேன். என்ன சுத்தி இருக்கிறவங்கள யார் நல்லவங்க யார் கெட்டவங்க